ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவரையும் இந்த மாதத்தின் 2ஆம் வாரத்தின் ஆராதனைக்கு உங்களை வரவேற்றுக் கொள்ளுகிறதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வேளையில் நாம் இருக்கின்ற இடங்களிலிருந்து கடவுளை நோக்கி வேண்டுதல் செய்வோம். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பிரியேக நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். பரிசுத்தர் 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 என்று வான சேனைகளினால் போற்றப்படுகின்ற எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கால வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மாய் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இவ்வேளையிலுமாய் கூட நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் அவரவர்கள் இருக்கக்கூடிய இல்லத்திலிருந்து உம்மை அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான ஒரு புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி 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 ராஜா. இவ்வேளையிலுமாய் கொடு சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு ஆத்மாவோடு உம்மை ஆராதிக்க கடவுள் நிற்கிறவை செய்யும். கடவுள் தாமே இந்த ஆராதனை துவக்க முதல் இறுதி மட்டுமாக உம்முடையமை பிரசனத்தினால் முடி மறைத்து எங்களை வழிநடத்திக் கொள்ளுவீராக. இதோ இந்த நேரத்தில் நாங்கள் பாடுகிறதான பாடல்கள், கேட்கிறதான திருவசனங்கள், ஏறெடுக்கின்ற மன்றாட்டுக்கள் அனைத்தும் கடவுளின் திருநாமம் மகிமை அடைவதற்கு தேவரே நீர் அருள் புரிந்தருளும். ஒரு விசை தாழ்த்துகிறோம், உமது கரத்திற்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோமே. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் அன்பு நிறைந்த தந்தையே, ஆமென். அன்பானவர்களை, நாம் அனைவரும் நின்று வண்ணமாகவே பாடல் புத்தகத்தில் 120ஆம் பாடலினை நாம் பாடுவோம். பாடல் எண் 120. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் சுகமில்லையே, தொல்லை மிகும் இவ்வுலகில் சுகமில்லையே. ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், நாயனும் எனக்கன்பான ஞானமான வாலனும், எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் சுகமில்லையே. தந்தை தாயினம் ஜனம் பந்தலோசினேகிதர், தந்தை தாயினம் ஜனம் பந்தலோசினேகிதர், சந்தோஷ சகல யுக சம்பூரண பாக்கியமும், எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் சுகமில்லையே. கவலையில்லாருதலும் கண்குளிரின் ஜோதியும், கவலையில் ஆறுதலும் கண்குளிரின் ஜோதியும், கஷ்ட நோய் படுக்கையிலே கை கொண்ட ஔஷதமும், எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் சுகமில்லையே. போதக பிதாவுமேன்
போக்கினில் வரத்தினில் போதக பிதாவுமேன் போக்கினில் வரத்தினில் ஆதரவு செய்திடும் கூட்டாளியும் என் தோழனும் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் சுகமில்லையே அணியும் ஆபரணமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும் அணியும் ஆபரணமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும் பேனையாலியும் மீட்பரும் பிரியமாத்தியஸ்தனும் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் சுகமில்லையே ஆன ஜீவ அப்பமும் ஆவலும் என் காவலும் ஆன ஜீவ அப்பமும் ஆவலும் என் காவலும் ஞான கீதமும் சந்தூர நாட்டமும் கொண்டாட்டமும் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் சுகமில்லையே. பக்கம் 45 காலை ஆராதனை முறைமையினை நாம் பின்பற்றுவோம். பக்கம் 45. ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உமது புகழை அறிவிக்கும். கடவுளே என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய விரைந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை பணிவோம், வாருங்கள், அவர் நம்மை உண்டாக்கினவர். பின் வருகிற 95ஆம் சங்கீதத்தை யாவரும் சேர்ந்து நாம் பாடுவோம். கர்த்தரை கெம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தன பண்ண கடவோம், வாருங்கள். நன்றியறிதலோடு அவர் சந்நிதியின் முன் வந்து சங்கீதங்களால் ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தர் மகத்தானே கடவுள், எல்லா தேவர்களுக்கும் அவர் மகத்தானே ராஜா. பூமி நாழங்கள் அவர் கையில் இருக்கின்றனர், மலைகளும் சிதறங்களும் அவருடைய வைகளே. கடலும் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையையும் அவருடைய கரங்கள் உருவாக்கின. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக
நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள். அவரே நாமுடைய கடவுள், நாம் அவருடைய மேய்ச்சலின் ஜனமும் அவர் கைகொள்ளலான ஆடுகளுமாமே. பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களாயிருக்கிறபடியே. ஆமென். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே. ஆமென். அமர்ந்திருப்போம். இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்களை நாம் வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்கள் பழைய ஏற்பாட்டின் பகுதி ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 50ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 துவங்கி 10 வசனம் முடிய நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 50ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 துவங்கி 10ஆம் வசனம் முடிய நமது மீட்பர் லூத்தரன் திருச்சபையினுடைய மூப்பனார் திரு ஃப்ரெட் ராஜ் அவர்கள் நமக்காக வாசிப்பார்கள். கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4 முதல் 10 முடிய. இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்லிமானியின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவர்கள் அதே போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கு உமிழ்ந்திருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறை போலாக்கினேன். என்னை நீதிமானாக்கிறவர் சமயமாய் இருக்கிறார். என்னோடு வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போகமாக யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். என்னை ஆக்கினைக்குள்ளாக இருக்கிறவன் யார்? இதோ அவர்கள் எல்லோரும் ஒரு வஸ்திரத்தை போல பழசாவார்கள். பொட்டுப்பூச்சி அவர்களை அரிக்கும். உங்களிடத்தில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சமில்லாததினால் இருட்டிலே நடக்கிறவன் அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன் என்றார் என்பது. அதைத் தொடர்ந்து இந்த நாளுக்குரிய நிருப பகுதியினை நாம் வாசிக்க கேட்போம். நிருப பகுதியாக யாக்கோபின் நிருபம் 3ஆம் அதிகார வசனங்கள் 1 துவங்கி 12 உள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். யாக்கோபின் நிருபம் 3ஆம் அதிகார வசனங்கள் 1 துவங்கி 12 உள்ள வசனங்கள் திருத்துவ தமிழ் லூத்தரன் திருச்சபையினுடைய மூப்பனார் திரு பிரபு தாஸ் அவர்கள் நமக்காக வாசிப்பார்கள். Today's epistle reading is taken from letter according to James chapter 3 verse 1 to 12. My brethren, be not many matters, knowing that we shall receive the greater condemnations.
For in many things we offend all. If any man offered not in words, the same is in perfect man, and able also to bridle the whole body. Behold, we put bit in the horse's mouth that they may obey us, and we turn about their whole body. Behold also the ships, which though they be great and driven to a fierce wind, which though they to be great and driven to fierce wind, yet they turn about with a very small aim, with whatsoever the governor listing. Even so the tongue is a little member, and boasteth great things. Behold, how great a matter a little fire kind. And a tongue is a fire, a word of iniquity. So in the tongue amongst the member that is death, and the whole body and self on the fire, the course of nature, and it is set to fire of hell. Of every kind of beast, and of birds, and of serpent, and of thing in the sea is tamed and had been tamed of mankind. But the tongue can so man tame, it is a very untruly evil, full of deadly poison. Therewith bless we God, even the Father, and therewith curse we man, which are made after the similitude of God. Out of the same mouth proceed blessing and cursing. My brethren, these things ought not to be. Doth a fountain send forth all the same place sweet water and bitter? Can a fig tree, my brethren, bear olive berries, or either a wine fig? So can the fountain both yield salt water and fresh. சுவிசேஷ பாடம் வாசிக்க நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். சுவிசேஷ பாடமாக பரிசுத்த மார்க் என்பவர் எழுதின சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகார வசனங்கள் 14 துவங்கி 29ஆம் வசனம் முடிய நாம் வாசிக்க கேட்போம். மார்க்கின் நற்செய்தி புத்தகம் 9ஆம் அதிகார வசனங்கள் 14 துவங்கி 29ஆம் வசனம் முடிய. பவுல் லுத்தரன் திருச்சபையினுடைய செயலர் திரு ஸ்டான்லி ஆசீர்வாதம் அவர்கள் நமக்காக வாசிப்பார்கள். ஆண்டவரே எங்கள் மேலே இரங்கும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மார்க் 9ஆம் அதிகாரம் 14 தொடங்கி 29 முடிய. பின்பு அவர் சீசரிடத்தில் வந்தபோது அவர்களை சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறதையும் அவர்களுடைய வேதபாரகர் தர்க்கிக்கிறதையும் கண்டார். ஜனங்கள் எல்லோரும் அவரை கண்டவுடனே மிகவும் ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து அவருக்கு வந்தனம் செய்தார்கள். அவர் வேதபாரகரை நோக்கி, நீங்கள் இவர்களுடைய எண்ணத்தை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரைத்தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்திவிடும்படி உம்முடைய சீசரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களுடனே இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்து அவன் தரையிலே விழுந்து நுரைத்தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற் கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு, நீர் எதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிற எவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடுகிறதை இயேசு கண்டு
அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிலுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. ஆண்டவரே, எங்கள் மேலே இரங்கும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கடவுளுடைய ஜீவனுள்ள வசனங்களை வாசிக்க கேட்டு நாம் அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை சகல பரிசுத்தவான்களோடு இணைந்து அப்போஸ்தல விசுவாச அறிக்கையினை நாம் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கின்றேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்து பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்திற்கு இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். வரத்திற்கேறி சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்து சபையும் பரிசுத்தவான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அமர்ந்திருப்போம். நாம் அமர்ந்திருந்த அடுத்த பாடலினை நாம் பாடுவோம். பாடல் எண் 105ஆம் பாடல். பாடல் எண் 105. நாள் மீட்பரேசு நாமமே என் காது கேன்பமாம். புண்பட்ட நெஞ்சை ஆற்றவே ஊற்றுண்ட தைலமாம். அந்நாமும் நைந்த ஆவியை நன்றாக தேற்றுமே. துக்கத்தால் தோய்ந்த உள்ளத்தை திடப்படுத்துமே. பசித்த ஆத்துமாவுக்கு மன்னாவை போலாக்கும். இலாய்த்து போன ஆவிக்கு ஆரோக்கியம் நிந்திடும். என் ரட்சகாயே கைடகும் என் கோட்டையும் நீரே. நீராய்ந்த அருட்பொக்கிஷம் அனைத்தும் நீதாமே. மானேசர் மேய்ப்பர் பத்தாவும் என் ஜீவனும் நீரே. என் தீர்க்கரும் என் ராஜாவும் ஆசாரியருமே. என் பிராணநாதா ஆண்டவா நானுமை போற்றுவேன். என் வாழ்நாளெல்லாம் இரட்சகா பேரன்பை சாற்றுவேன். என் ஜீவன் போகும் நேரமும்
ஓம் நாமம் பற்றுவேன். எப்போதும் அதை பாடவும் வேண்கிறம் ஏற்றுவேன். நாம் அனைவரும் கடவுளுடைய திருவசனங்களுக்கு நேராக நம்மை ஒப்பு கொடுப்போம். பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி நாம் இறை வேண்டுதல் செய்வோம். சர்வத்திற்கும் வல்லமை உள்ள எங்கள் அன்பின் பரலோக கடவுளே, ஆசிர்வதிக்கப்பட்டதான இந்த நல்வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடவுளே, இவ்வேளையிலுமாக நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிற பொழுது எங்களோடு நீர் இடைப்படுவீராக, எங்களோடு நீர் பேசுவீராக. உம்முடைய நாமம் மகிமை அடைவதற்கு கடவுள் நீராட்சி உம்முடைய திருவசனங்களை எங்களுக்கு நீர் விளக்கும்படியாய் செபிக்கிறோம். அடியேனை மறைத்து நீர் பேசும் அடியார்களாகிய நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோமே பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு விசுவாசிகளே, இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தியானத்தின் பகுதி பரிசுத்த மார்க் என்பவர் எழுதின சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 துவங்கி 29ஆம் வசனம் முடிய. அன்பானவர்களே, இந்த முழு பகுதியினை நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவானவருக்கு இப்பூலோகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வல்லமையை குறித்து இவைகள் சொல்லப்படக்கூடியதாயிருக்கிறது. அண்ட சராசரங்களையும் உருவாக்கினவர் கடவுள். அந்த உருவாக்கினவருக்கு உருவாக்கப்பட்டவைகள் எல்லாம் அடங்குகிறது என்பதை நாம் இவைகளில் அறிந்து கொள்ள முடியும். அது எப்படிப்பட்டவைகளாக இருந்தாலும் கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியதாக இருக்கிறது. இந்த பகுதியானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், இயேசுவானவர் ஜனக்கூட்டத்தை பார்த்து சீடர்கள் அண்டையிலே அவர் கடந்து வருகின்றார் என்று சொல்லி 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். இவர் எங்கிருந்து இந்த சீடர்களிடத்தில் வந்தார் என்று சொன்னால், அந்த 9ஆம் அதிகாரத்தின் 1 துவங்கி 13 உள்ள வசனங்களை பார்க்கின்ற பொழுது, அவர் மறுரூப மலையிலே அவர் அந்த இடத்தில் எலியாவோடும் மோசேயோடும் சம்பாஷித்தவராக அந்த மறுரூப மலையிலிருந்து இறங்கி வருகின்றவராய் காணப்படுகிறார். இந்த இடத்துல 2 காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மறுரூப மலையில் அவர் இருக்கின்ற பொழுது அவர் மறுரூபம் அடைந்தார். அவருடைய வல்லமையை, அவருடைய மகத்துவத்தை அவரோடு சென்ற 3 சீடர்கள் கண்டார்கள். பின்பு அவர் மலையை விட்டு கீழே இறங்குகின்ற பொழுது மலையின் அடிவாரத்தில் பார்க்கின்ற பொழுது முற்றிலும் வேறுபட்ட ஒரு சூழ்நிலை. மறுரூப மலையிலே அவருடைய மகத்துவத்தை கண்ட சீடர்கள் உண்டு. அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கின்றார் என்பதை சீடர்கள் 3 சீடர்களும் அவர்கள் கண்டு கொண்டார்கள். கீழே இறங்கி வருகிறார்கள். மலையிலிருந்து கீழே இறங்கி மலையின் அடிவாரத்திற்கு வருகின்ற பொழுது ஒரு திரளான கூட்டத்தின் மக்கள் இருக்கின்றார்கள். அந்த திரளான கூட்டத்தின் மக்கள் அங்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், அங்கு என்ன சூழ்நிலை இருக்கின்றது என்று சொன்னால், அங்கே எதிர்க்கும் ஒரு பேய் ஒன்று அங்கு இருக்கின்றது, எதிர்க்கக்கூடிய ஒரு பேய். பின்பு பார்க்கின்ற பொழுது அந்த இடத்துல கலக்கமடைந்த ஒரு தகப்பனார் கண்ணீரோடு இருக்கின்றதை இயேசுவானவர் காண்கின்றார். 3ஆவதாக பார்க்கின்ற பொழுது ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடிய மக்களும் அந்த இடத்தில் இருக்கின்றார்கள். 4ஆவதாக பார்க்கின்ற பொழுது இழிவுபடுத்தப்பட்ட சீடர்கள் அந்த இடத்தில் இருக்கின்றார்கள். 4 சூழ்நிலைகள் அந்த மலையின் அடிவாரத்தில் இயேசுவானவர் காண்கின்றார். எதிர்க்கக்கூடிய ஒரு பிசாசு, பின்பு பார்க்கின்ற பொழுது கலக்கத்தோடு இருக்கக்கூடிய கலங்கிய ஒரு தகப்பனார், 3ஆவதாக பார்க்கின்ற பொழுது ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடிய ஜனக்கூட்டத்தார்,
நான்காவதாக பார்க்கின்ற பொழுது இழிவுபடுத்தப்பட்ட சீடர்கள் 9 பேர். ஏன்னா 3 பேர் இயேசுவோடு கூட மறுரூப மலைக்கு சென்றார்கள். மீதி 9 சீடர்களும் அந்த மலையின் அடிவாரத்தில் இருக்கின்றார்கள். நடைபெற்று கொண்டிருக்கின்ற காரியம் என்ன? அங்கு ஒரு தர்க்கம் நேரிடுகின்றது. தர்க்கம் செய்து கொண்டிருக்கின்றவர்களாய் காணப்படுகிறார்கள். யார் தர்க்கம் செய்கின்றார்கள் என்று சொன்னால், வேத பாரகர்கள் இயேசுவின் சீடரிடத்திலே தர்க்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன தர்க்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள்? இந்த சீடர்களை இழிவாய் பேசிக்கொண்டு அவர்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இயேசுவானவர் இந்த 9 சீடர்களை அவர் விட்டு மலைக்கு சென்றிருக்கிறார். இவருடைய கவனமும் அந்த சீடர்கள் மேல் உள்ளது. ஆகவேதான் வேகமாக அவர் இறங்கி வருகிறார். வந்து இறங்கின உடனே அவருடைய சீடர்கள் எங்கு இருக்கின்றார்கள் என்று பார்க்கின்றார். அவர்களுடைய சீடர்களோ ஒரு குழப்பத்தில் சூழ்ந்திருக்கின்றவர்களாக, அவருடைய அந்த ஜனமோ, அவருடைய அன்பு பிள்ளைகளோ, அவருடைய அன்பு சீடர்களோ ஒரு குழப்பத்தில் சூழ்ந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களை இழிவுபடுத்தி பேசிக் கொண்டிருக்கிற கூட்டத்தின் மக்களின் மத்தியிலே சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவானவர் உடனடியாய் போய் அங்கே கேட்கின்றார்கள், நீங்கள் இவர்களோடு தர்க்கம் செய்கிறது என்ன? நீங்கள் இவர்களோடு தர்க்கம் செய்து கொண்டிருப்பது என்ன? இவர்களை நீங்கள் இழிவாய் பேசிக் கொண்டிருப்பது என்ன? உடனடியாய் என்ன விஷயம் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு மனிதன் சொல்லுகிறார். அந்த மனிதன் யார் என்று சொன்னால், ஏதோ இங்கே கலக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கின்றானே அந்த மனிதன் பேசுகின்றான். இவன் யார்? இந்த மனிதன் தன்னுடைய மகன் பிறப்பிலிருந்தே பிசாசினால் அலக்கழிக்கப்பட்டு கொடிய வேதனைக்குள்ளாக இருக்கின்ற ஒரு மகனுடைய தகப்பனார் தான் இந்த கலக்கத்தோடு இருக்கக்கூடிய மகன். அவர் இப்பொழுது பேசுகிறார். என்ன? போதுகிறேன், நீர் இங்கு இருக்கிறீர் என்று சொல்லி நான் என்னுடைய மகனை அழைத்து கொண்டு வந்தேன். அவனுக்கு பிசாசு பிடித்திருக்கின்றது, அவனுக்கும் தீய ஆவியவனை பிடித்திருக்கிறது. அவன் பேச முடியாமல் இருக்கக்கூடியவனாயிருக்கின்றான். He couldn't speak. அவன் பேசுவது முடியாது. அவனை அநேக நேரம் இந்த பிசாசு ஆவி அவனை அலக்கழித்து அவனை நெருப்புக்குள்ளாக தள்ளிவிடுகிறது, அவனை தண்ணீரிலே தள்ளிவிடுகிறது, அவனை சாகடிக்க நினைக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பிசாசு பிடித்த என் மகனை நீர் இங்கே இருக்கிறீர் என்று நான் கொண்டு வந்தேன். ஆனால் நீர் இங்கே இல்லை. நீர் இல்லாத பட்சத்தில் உம்முடைய சீடர்களிடத்தில் நான் வேண்டிக் கொண்டேன், இந்த பிசாசை விரட்டும்படியாய், இந்த பிசாசை விரட்டும்படியாய் உம்முடைய சீடர்களிடத்தில் நான் கேட்டுக்கொண்டேன். ஆனால் அது அவர்களால் கூடாமல் போயிற்று. இதுதான் தர்க்கம். இங்கே இந்த வேத பாரகர்கள் சீடர்களோடு பேசிக்கொண்டிருப்பார். என்னையா ரொம்ப பேசுறீங்க? இயேசுவின் சீடர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, இதோ இந்த பையனுக்கு, இந்த மகனுக்கு, இந்த பிள்ளையாண்டானுக்குள் இருக்கக்கூடிய அந்த அசுத்த ஆவியை உங்களால் துரத்த முடியாதான் என்று சொல்லி தர்க்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இயேசுவானவர் வந்தார். இந்த தர்க்கத்தை செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தை இயேசுவானவர் கேட்ட பொழுது அவரும் சற்று கலக்கமடைகின்றார். ஏன், எதற்கு, ஏன் அவர் கலக்கமடைகின்றார்? ஏன் அவர் வேதனை கொள்ளுகிறார்? வாசிக்கு கேட்ட பகுதியில் இயேசுவானவர் சொல்லுகிறதை நாம் இங்கே கேட்போம். மார்க்கின் சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரம் வசனம் 18ஆம் வசனத்தையும் 19ஆம் வசனத்தையும் வாசிப்போம். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்கழிக்கிறது. அவன் நுரைத்தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்திவிடும்படி உம்முடைய சீடர்களிடத்தில் நாங்கள் கேட்டோம், அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். இயேசு பிரதியுத்தரமாக,
விசுவாசமில்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லுகிறார். எதுவரைக்கும் உங்களிடத்தில் நான் பொறுமையாய் இருப்பேன். போதுங்க. அங்கே சொல்லக்கூடிய காரியம், இயேசுவானவருக்கு தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய சீடர்களை மற்றவர்கள் இழிவுபடுத்துவது அவருக்கு மனமில்லை. அவர்களோடு தர்க்கம் செய்து கொண்டிருப்பது அவருக்கு பிடிக்கவில்லை. உடனடியாக இயேசுவானவர் கேட்கிறார், ஏன் இவர்களோடு என்ன நீங்கள் தர்க்கம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? என்னுடைய சீடர்களை ஏன் இப்படியாய் நீங்கள் இழிவுபடுத்தி கொண்டிருக்கின்றீர்கள்? விஷயத்தை கேட்ட மாத்திரத்தில் இயேசுவானவருக்கும் சற்று அப்செட் ஆயிடுச்சு. அட, என்ன இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்களே. இயேசுவானவர் இங்கே கேட்கக்கூடிய காரியம், விசுவாசமில்லாத சந்ததியே, ஓ யூ ஃபெய்த்லெஸ் ஜெனரேஷன், ஃபெய்த்லெஸ் ஜெனரேஷன், விசுவாசமில்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன்? எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன்? How long should I be with you? How long must I stay with you? உங்களோடு கூட இன்னும் எத்தனை நாட்கள், இன்னும் எவ்வளவு நாட்கள் உங்களோடு கூட நான் இருப்பேன்? விசுவாசமே இல்லாமல் இருக்கிறதே, விசுவாசமற்றவர்களாய் இருக்கிறீர்களே, நீங்கள் அவ்விசுவாசமாய் இருக்கிறது ஏன்? தர்க்கம் உருவாகினது ஏன்? இந்த வேத பாரகர்கள் இயேசுவின் சீடர்களிடத்தில் விசுவாசம் இல்லை என்றும், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்னதென்று இவர்களுக்கு தெரியும். இயேசுவானவர் சகல பிசாசுக்களின் மீது இவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார். இவர்களை ஊழியத்திற்கு அனுப்புகின்ற பொழுது சகல அதிகாரத்தையும் கொடுத்து அனுப்புகின்றான். பேய்களை துரத்தவும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும், அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான தாளந்துகளையும் கொடுத்து அவர்களை அனுப்பினார். ஆனால் இவர்களிடத்தில் விசுவாசம் இல்லை. ஆகவே தான் தர்க்கம் உண்டாயிற்று. இயேசுவுக்கு எத்தனை வேதனையை கொடுக்கக்கூடியதாய், எத்தனை அவமானத்தை கொடுக்கக்கூடியதாய், எத்தனை மன கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது பாருங்கள். ஆகவே தான் அவர் சொல்லுகின்றார், விசுவாசம் இல்லாத சந்ததியே. சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், விசுவாசம் இல்லாத சந்ததியே, இன்னமும் எவ்வளவு நாட்கள் நான் உங்களோடு கூட இருக்க வேண்டும்? இன்னமும் எவ்வளவு காலங்கள் நான் உங்களோடு தங்கியிருக்க வேண்டும்? Why don't you have faith? இன்றைக்கு நமக்கு விசுவாசம் இருக்கிறதா? இன்றைக்கு நமக்கு விசுவாசமுள்ள ஒரு சந்ததியாய் நாம் இருக்கின்றோமா? கடந்த வாரத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதத்தின் மகத்துவம் எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொண்டோம். அதனுடைய தொடர்ச்சியாய் தான் இந்த இடத்துல நாம் பார்க்கக்கூடியதாய் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, எங்கவும் ஒரு பிசாசு, அந்த பிசாசை விரட்டும்படியாய் அதிகாரத்தை கடவுள் அவர்களுக்கு கொடுத்திருந்த பொழுதிலும் அவர்கள் அதை மறந்தவர்களாக, உணராதவர்களாக இருக்கிறார்கள். இதை சொல்லிய பின்பு இயேசு அந்த பிள்ளை ஆண்டானை அவரிடத்தில் கொண்டு வரும்படியாக கட்டளையிட்டார். கட்டளையிட்ட பொழுது இந்த பிசாசு பிடித்த இந்த அன்பு மகன் இந்த பிள்ளையை அந்த பிசாசு மீண்டுமாய் அலக்கழித்து அவனை கீழே தள்ளினது. அவனுடைய வாய்களிலே நுரை தள்ளிற்று, அவனை அலக்கழிக்கின்றது. காரணம், அவனை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்று சொன்ன வார்த்தையின் சத்தம் இந்த பிசாசின் செவியில விழுந்தது. ஐயோ, சர்வ வல்லவர், சர்வ அதிகாரமுடையவர் என்னை அழைக்கின்றான், நான் அவரிடத்தில் நெருங்குவதற்கு என்னால் முடியாது என்று அவனை அலக்கழித்து அவைகள் கீழே தள்ளி அவனுடைய வாய்களில் நுரையை தள்ளி அவனை சாகடிக்க நினைக்கின்றது. இயேசுவானவர் அந்த பரிதபித்து கொண்டிருக்கின்ற கண்ணீரோடு இருக்கக்கூடிய தகப்பனாரை பார்த்து கேட்கின்றார், என்ன, எவ்வளவு நாட்களாய் இந்த மகன் இப்படியாய் வேதனை கொண்டிருக்கின்றான்? எவ்வளவு நாட்களாக, எத்தனை வருடங்களாக இப்படியான ஒரு அலக்கழிப்பு இந்த பிள்ளைக்கு? எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, அன்று அந்த தகப்பனை விசாரித்த கிறிஸ்து, அன்று அந்த பெற்றோரை விசாரித்த கிறிஸ்து இன்றைக்கு உங்களையும் என்னையும் விசாரிக்கக்கூடியவராயிருக்கிறார்.
நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கின்ற நாட்கள், நீங்கள் புலம்பி அழுது கொண்டிருக்கின்ற அந்த வேதனை எத்தனை நாட்கள்? ஆண்டவர் கேட்கின்றார், உன்னுடைய புலம்பலின் குரல் என் காதில் விழுந்தது. எவ்வளவு நாட்களாய் இப்படிப்பட்ட வேதனையில் நீ இருக்கின்றாய்? இந்த தகப்பனிடத்தில் கேட்கிறார். இந்த தகப்பனுக்குரிய அந்த ஒரு அன்பு, அவர் சொல்லுகிறார், பிறந்ததிலிருந்து என் பிள்ளை இப்படியா இருக்கிறான், இவனுக்கு விடுதலை கிடைக்கவில்லை. அப்போ பிறந்ததிலிருந்து அந்த பிள்ளை கஷ்டத்தில் இருக்கின்றான். அந்த பிள்ளை படக்கூடிய வேதனை இந்த தகப்பனின் உள்ளத்தை உடைக்கிறதாக, வேதனையை நிறைந்ததாக, கண்ணீர்களால் நிரப்பப்பட்டதாக காணப்படுகிறது. அவன் பிறந்ததிலிருந்தே அப்படி இருக்கின்றான். அவருக்கு ஒரே மகன். லூக்காவின் நற்செய்தி புத்தகம் 9ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, அவனும் அந்த மனுஷனுக்கு ஒரே மகனாயிருக்கின்றான். 9ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நான் வாசிப்போம். போதகரே, உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன், அவன் எனக்கு ஒரே பிள்ளையாயிருக்கின்றான். அவன் எனக்கு ஒரே பிள்ளையாயிருக்கின்றான். He is the only son for me. அவன் இல்லை என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை முடிந்துவிடும், சந்தோஷம் முடிந்துவிடும். நீ எங்களுக்கு சகாயத்தை செய்யக்கூடுமானால் செய்யும். If you wish to do something good for us, please do. If it is possible for you to do something good for me and for my son, please Lord you do. Please Lord you do. மத்தேயுவின் சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 துவங்கி வாசிக்கிற பொழுது அந்த 14ஆம் வசனத்தில் எப்படியாய் சொல்லப்படுகிறதாம், அவன் இயேசுவை கண்ட மாத்திரத்தில் ஓடி போய் அவருடைய பாதத்தில் அவன் விழுந்து மன்றாடுகிறவனாய் காணப்படுகிறான். அவன் இயேசுவின் பாதத்தில் முற்றிலுமாக தன்னை அர்ப்பணித்து அவருடைய பாதத்தில் விழுந்து, இயேசுவே நீர் எங்களுக்கு மனம் இறங்குங்க, பாதத்தில் முற்றிலுமாய் தன்னை ஒப்புவித்து விடுகின்றான். He fell into his feet. ஏன்? எனக்கு இருக்கிறது ஒரே மகன், அவனை நான் பிறப்பிலிருந்து இப்படியான ஒரு அலக்கழிப்புக்குள்ளாக, பிசாசின் பிடிக்குள்ளாக நான் பார்த்து வருகிறேன். இது என்னால் முடியவில்லை. உம்மால் கூடுமானால் எங்களுக்கு ஏதாகிலும் நன்மையை செய்யும். வாசிப்போம். மார்க்கின் சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். மார்க் 9:23. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். நீ விசுவாசித்தால் இவைகள் உனக்கு கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். விசுவாசம் உள்ளதா உனக்கு விசுவாசம் இருக்கிறதா? Do you have a faith? It is possible for everyone who have faith, who has faith. விசுவாசிக்கிறாயா நீ? இந்த காரியம் என்னால் கூடும் என்று சொல்லி நீ என்னை விசுவாசிக்கிறாயா? நீ என்னை விசுவாசித்தாய் என்று சொன்னால் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். Everything will come. Everything is possible to the one who has faith. அதற்கு அவர் பதில் சொல்றா பாருங்க. இயேசுவானவர் கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? நீ அதை விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறனுக்கு எல்லாம் கூடும். உடனடியாக அவன் பதில் சொல்லுகிறான். 24ஆம் வசனத்தில், உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும் என்று அவன் சத்தமிட்டு கூப்பிட்டான், சத்தமிட்டு கேட்டான். அவன் சொல்லுகிறான், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன், ஆனால் என்னிடத்தில் அவ்விசுவாசமும் உண்டு. அந்த அவ்விசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். I have faith, but also there is some unbelief
unbelief in me, please take away that unbelief from me. Help me to overcome that unbelief. அந்த அவ்விசுவாசத்தை என்னிலிருந்து நீக்கி போடுங்க. பாருங்க, இந்த மனுஷனுடைய ஆதங்கம், இந்த மனுஷனுடைய தவிப்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது பாருங்க. அவன் உண்மையை பேச துவங்குகிறான். இயேசுவானவர் சொல்லுகிறார், நீ விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். உடனடியாக இயேசுவானிடத்தில் இவன் சொல்லுகிறான், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உன் மீது எனக்கு விசுவாசம் உண்டு. ஆனால் அந்த விசுவாசத்தை அலக்கழிக்கவும் அந்த விசுவாசத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு அவ்விசுவாசமும் என்னில் இருக்கிறது. அந்த அவ்விசுவாசத்தை தூரம் நீக்கி போடுங்க தயவு செய்து. நான் உண்மை முழுமையாய் விசுவாசிக்கக்கூடிய விசுவாசத்தை என்னில் தாங்க என்று சொல்லி அவன் கதறி கேட்டுக்கொள்ளுகிறான். He cried to Lord Jesus. He cried and he asked, help me, oh God, help me. Help me to have enough faith, full faith. அவ்விசுவாசத்தை நீக்கி போடுங்க. அன்பான தெய்வ ஜனமே, ஆண்டவர் கேட்கின்றார், உன்னுடைய புலம்பலின் நாட்கள் எத்தனை நாள்? நீ எவ்வளவு நாட்களாக இதற்காக நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? எவ்வளவு நாட்களாக அழுது கொண்டிருக்கிறாய்? எத்தனை வருடங்களாக நீ இப்படியான ஒரு பாடிலை நீ சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய்? சொல் மகனே, ஆண்டவரிடத்தில் நீ சொல்லுகிறாய், இத்தனை ஆண்டுகளாக நான் கஷ்டத்தில் இருக்கிறேன். ஆண்டவர் கேட்கின்றாய், நான் உனக்கு அதிலிருந்து விடுதலை கொடுப்பேன் என்று சொல்லி நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிப்பாய் என்று சொன்னால் எல்லாம் உனக்கு கூடும். என்னுடைய பதில் என்னவாய் இருக்கிறது? உண்மையாய், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் அவ்வப்பொழுது நான் அவ்விசுவாசத்தால் நிரப்பப்பட்டு விசுவாசத்தில் விழுந்து போகிறேன். எனக்குள்ளாக அவ்விசுவாசத்தின் ஆவி வந்து விடுகிறது, விசுவாசத்தை கலைத்து போடுகிறது, நான் விசுவாசம் அற்றவனாய் மாறிவிடுகிறேன் என்று சொல்லி உண்மையாய் நாம் அறிக்கை செய்வோமே என்று சொன்னால் ஆண்டவர் உன் விசுவாசத்தை பலப்படுத்துவார். எனக்குள்ளாய் இருக்கக்கூடிய அவநம்பிக்கைகள், எனக்குள்ளாய் இருக்கக்கூடிய விசுவாசமற்ற தன்மைகள், எனக்குள்ளாய் இருக்கக்கூடிய அவ்விசுவாசங்கள், என்னுடைய விசுவாசத்தை அலக்கழிக்கக்கூடிய பொல்லாத பிசாசின் செயல்களை, நம்பிக்கையற்ற நிலைமைகளை என்னிடத்திலிருந்து நீக்குங்க ஆண்டவரே என்று சொல்லி நீ கேட்பாயே என்று சொன்னால், எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, அன்று அந்த தகப்பனுக்கு, அந்த தகப்பனின் மகனுக்கு இயேசுவானவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் மேலான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். செய்ய வேண்டிய காரியம், உன் விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நீ உணர்ந்து உண்மையாய் நீ அறிக்கை செய்ய வேண்டும். கிறிஸ்துவின் பாதத்தில் உண்மையாய் நீ உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த தகப்பனார் சொல்லுகிறார், எனக்கு விசுவாசம் இருக்கிறது, ஆனால் அந்த விசுவாசத்தை அவ்வப்பொழுதும் என்னில் அவ்விசுவாசமாய் மாற்றி விடுகிறது. அந்த நிலைமையை மாற்றி போடுங்க. இயேசுவானவர் இந்த மனுஷனுடைய உண்மை தன்மையை இவர் பார்க்கின்றார். He saw the truth in him. இவன் என்ன சொல்லுகிறான் என்பதை பார்க்கின்றார். இவனுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் உண்மை உள்ளதா இருக்கிறதா என்று சொல்லி இயேசுவானவர் ஆராய்ந்து பார்க்கின்றான். இவனுடைய வாயிலே உண்மை வந்தது. நல்லா கவனிங்க, இங்கே தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 25ஆம் வசனம் எப்படியாய் தொடங்குகிறது பாருங்க. தகப்பனிடத்தில் 23ஆம் வசனத்தில் கேட்கிறார், உனக்கு விசுவாசம் உண்டா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். 24ஆம் வசனத்தில் தகப்பன் சொல்லுகிறார், எனக்கு விசுவாசம் உண்டு, ஆனால் என்னில் போதுமான விசுவாசம் இல்லை, எனக்குள்ளாக அவிசுவாசம் இருக்கிறது, அதை எடுத்து போட்டு என்னை விசுவாசம் உள்ளவனாய் மாற்றுங்க என்று கதறின மாத்திரத்தில் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகின்றேன் என்றார். ஊமையும் செவிட்டுமான ஆவியே, இவனை விட்டு வெளியே போ. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இந்த வசனம் துவக்கங்களை எப்படி சொல்லுகிறது பாருங்க.
இயேசுவானவர் கேட்ட பதிலுக்கு தகப்பனார் சொல்லுகிறார், என்னிலே விசுவாசம் குறைவாக இருக்கிறது என்று சொல்லி. இந்த தகப்பனுக்கு ஆண்டவர் முழுமையான விசுவாசத்தை அவனுடைய உள்ளத்தில் கொடுத்த மாத்திரத்தில் உடனே அங்கே தூரத்தில் இருக்கக்கூடிய அவனுடைய மகனில் இருக்கக்கூடிய அசுத்த ஆவி அலக்கடிக்க துவங்கிவிட்டது. காரணம் என்ன? இத்தனை நாட்களாய் இந்த தகப்பனுக்குள்ளாய் இருந்த அவ்விசுவாசத்தினாலே இந்த மகன் சொஸ்தமாகாமல் இருந்தான். Because of the faithlessness of this father, the son was not being healed. The son was not being healed. தகப்பனுடைய விசுவாசம் குறைவாக இருக்கிறது. தகப்பனுடைய விசுவாசம் அது அவ்விசுவாசமாக இருக்கிறது. மகனுடைய வாழ்க்கையில் கிரியையை பார்க்க முடியல இந்த தகப்பனுக்கு. உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பெற்றோர்களே, உங்கள் விசுவாசத்தின் ஜெபம், நீங்கள் விசுவாசமாய் ஜெபிக்கிற பொழுது பிள்ளைகளின் வாழ்க்கையில் அற்புதத்தை காண்பீர்கள். உங்களுடைய குடும்பத்தில் அற்புதத்தை பார்ப்பீர்கள். அநேகருடைய விசுவாசம் எப்படி இருக்குதுங்க? அலக்களிக்கப்பட்ட ஒரு விசுவாசம் தாங்க. காரணம் என்ன? முழுமையான விசுவாசம் இல்லை. முழுமையான விசுவாசம் இல்லை. முழுமையான விசுவாசம் இல்லாதபடியால் அநேக நேரத்தில் நாம் அலக்களிக்கப்படுகின்றோம். ஆண்டவருடைய அற்புதத்தையும் ஆசீர்வாதங்களையும் அதிசயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில நாம் காண முடியறதில்லை. காரணம் அவ்விசுவாசம், விசுவாசம் மற்ற தன்மை. இவன் அறிக்கை செய்தான் இந்த தகப்பனார், என் வாழ்க்கையில் முழுமையான விசுவாசத்தை தாங்க எனக்குள்ள அவ்விசுவாசம் இருக்கிறது என்று. 1 செகண்ட் ஃப்ராக்ஷன் இயேசுவானவர் அந்த மகன், அந்த தகப்பனின் வாழ்க்கையில் முழு விசுவாசத்தை கட்டளையிட்டார். அவனுக்குள் இருந்த அவ்விசுவாசம் வெளியேறினது. அந்த அவ்விசுவாசம் வெளியேறினவுடனே அந்த பிசாசு மகனை அலக்கழித்தது. அவனை சூழ்ந்திருந்த ஜனங்கள் எல்லாம் ஓடி போகிறார்கள். ஓடி தூரம் ஓடி இயேசுவண்டை வருகிறார்கள். இயேசுவானவர் பார்த்து அந்த மகனை பார்த்து சொல்லுகிறார், அந்த மகனுக்குள்ள இருக்கிற பிசாசை பார்த்து சொல்லுகிறார், ஊமையும் செவிடுமான இந்த ஆவியே, இந்த மகனை விட்டு வெளியேறு. நான் அவனுக்கு கட்டளை இடுகிறேன், இனி அவனுக்குள்ளாய் நீ வரக்கூடாது. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, உன்னுடைய விசுவாசத்தின்படி ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். பெற்றோர்களே, நீங்கள் எவ்வளவு விசுவாசமுடையவர்களாய் உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்களுடைய குடும்பத்தின் தேவைகளுக்காக நீங்கள் விசுவாசமோடு ஜெபிக்கிறீர்களோ அதற்கு பலன் உண்டு. ஆண்டவரிடத்தில் நாம் விசுவாசத்தோடு நெருங்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு முழுமையாய் நாம் அர்ப்பணிக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு தற்காலிகமான விடுதலையை கொடுக்கிறவர் அல்ல. நமக்கு எதிராய் வரக்கூடிய சத்துருவின் செயல்கள், நமக்கு எதிராய் வரக்கூடிய பிசாசின் கிரியைகள், நம்ம எதிர்த்து வரக்கூடிய எல்லா பில்லி சூனியங்கள், நமக்கு எதிராய் வரக்கூடிய அசுத்தாவின் கிரியைகளை எல்லாம் அவர் கட்டளிடுவார். ஒரு காலம் நீ இந்த குடும்பத்தை, ஒரு காலமும் இந்த மகனை, ஒரு காலமும் என் ஜனத்தை நீ தொடக்கூடாது, வெளியே போ என்று சொல்லுவார். அது உன்னுடைய விசுவாசத்தின் ஜெபத்தில் இருக்கிறது. அது முழுமையாய் நீ கடவுளில் வைக்கக்கூடிய விசுவாசத்தில் இருக்கின்றது. இயேசுவானவர் அவர் வல்லமை நிறைந்தவர். அவர் வல்லமை நிறைந்த கடவுளாய் இருக்கிறார். அன்பானவர்களே, ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம், இன்றைக்கு வாசிக்க கேட்ட ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 50ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 57. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறான், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். இந்த சங்கீதம், இந்த ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகமானது இயேசு கிறிஸ்துவை குறித்து, இயேசு கிறிஸ்துவானவருடைய ஒரு வாழ்க்கையை குறித்து சொல்லப்படக்கூடிய ஒன்று. இயேசு கிறிஸ்துவுக்கு, இயேசுவானவருக்கு பிதாவாகிய கடவுள் சகாயம் செய்கிறவர். அவர் ஒரு காலமும் இயேசு கிறிஸ்தானவர் வெட்கப்பட்டு போவது கிடையாது. இங்கே பிசாசுக்கு கட்டளையிடுகிறார், பிசாசு கீழ்ப்படிந்தது. இயேசுவானவர் சொல்லுகிறார், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசுவை விசுவாசிக்கிறவர்களும் ஒரு காலமும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க, ஒரு காலமும் வெட்கப்பட்டு போகவே மாட்டார்கள். 9ஆம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்?
இதோ அவர்கள் ஒரு வஸ்திரத்தைப் போல, எல்லாரும் பழைய வஸ்திரத்தைப் போல் ஆவார்கள். பொட்டுப்பூச்சி அவர்களை அழிக்கும். உங்களில் நன்றாய் கேட்டுக்கொள்ளுங்கள், உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனாகி இயேசு கிறிஸ்துவின் சொல்லை கேட்பானோ, அதனக்கு வெளிச்சமில்லாததினால் இருட்டிலே நடக்கின்றானோ, அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். இருளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் எல்லாம் இந்த வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்து நம்பிக்கொண்டு அவரிலே இருக்க கடவன், நம்பிக்கை கொள்ள கடவன். இந்த தகப்பனார் ஒரு இருளான சூழ்நிலைக்குள்ளாய் இருக்கின்றார். இந்த தகப்பனார் ஒரு இருள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றார். ஆனால் இவர் இயேசுவை, தாசனாகி இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்து அவரிலே நிலைத்திருந்தபடியால், அவரை சார்ந்து கொண்டபடியால், அவரை பற்றி கொண்டபடியால் அவன் வெட்கப்பட்டு போகவில்லை. அன்பானவர்களே, வெட்கப்பட்டு போகவில்லை. அவன் சொஸ்தம் அடைந்து கீழே விழுந்து கிடக்கின்றான். மகன் இருக்கின்றவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், இவன் செத்து போய்விட்டான். ஆனால் இயேசுவோ அந்த மகனின் கரத்தை பிடித்து தூக்கி நிறுத்தினார். ஒரே ஆச்சரியம் அந்த மக்களுக்கு. இரண்டு ஆச்சரியம். முதல் ஆச்சரியம் என்ன? இவன் அலக்கழிக்கப்பட்டு கொண்டிருந்தவன். ஆச்சரியத்தோடு இந்த மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது பார்க்கின்ற ஆச்சரியம், அவன் விடுதலை பெற்றவனாக, ஒரு புது மனுஷனாக, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெற்றவனாக, அவன் ஜீவிக்கின்றவனாக, அவன் எழுந்து நிற்கக்கூடியவனாய் காணப்படுகின்றான். மக்கள் பிரமித்து போகிறார்கள், ஆச்சரியத்தோடு பார்க்கின்றார்கள். ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை காண வேண்டுமா? உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆச்சரியமாய் இருக்க வேண்டுமா? அற்புதமாய் நடத்தப்பட வேண்டுமா? இயேசுவிலே நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரை நம்பி வருகிறவர்கள் ஒரு காலமும் வெட்கப்பட்டு போனது கிடையாது, வெட்கப்பட்டு போனது கிடையாது. இப்படியான ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார் இயேசுவானவர். அந்த தகப்பன் அந்த மகனை நேசித்து அரவணைத்து அவனை அழைத்து சென்றிருப்பார். இயேசுவும் அவருடைய சீடர்களும் வழக்கமாய் செல்லுகிறது போல் ஒரு வீட்டுக்குள்ளாக அவர்கள் சென்றார்கள். சென்ற மாத்திரத்தில் சீடர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள், என்ன இயேசுவே, இந்த காரியம் ஏன் எங்களால் கூடாமல் போயிற்று? 28ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. மார்க்கின் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்குறாங்க. ஏன்னா வெளியே பப்ளிக்கில் கேட்டால் இவங்களுக்கு மானம் போயிடும். இவங்க வெட்கப்பட்டுட்டாங்க அங்கே. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையாய் நம்பிக்கை கொள்ளாதவர்களாய், விசுவாசம் இல்லாதவர்களாய் இருந்தாங்க. ஆகையால் அங்கே வெட்கப்பட்டாங்க. இப்போ இவங்க they were put into shame. அதனால் வீட்டுக்குள்ளே வந்து தனியாக கூட்டிகிட்டு போய் கேட்குறாங்க, ஏன் எங்களால் முடியல ஆண்டவரே? why it didn't happen with us? எங்களால் ஏன் அவைகள் செயல்படுத்த முடியாமல் போயிற்று? எங்களால் ஏன் அந்த அசுத்தாவியை துரத்த முடியாமல் போயிற்று? ஏன்னா சொல்லப்படுகிறது 29ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? அதற்கு இயேசு, இவ்வகை பிசாசு, நல்லா கவனிச்சுக்குங்க, இவ்வகை பிசாசுனா பல வகைகள் உண்டு, பல வகைகள் உண்டு பிசாசு. இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும், நெதுவாங்க, ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்றெவ்விதத்தினாலும் இது புறப்பட்டு வெளியே ஏறாது. அங்க சொல்றார், நல்லா கேட்டுக்கங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், என கண்பான தெய்வ ஜனமே, அன்று சீடர்களுக்கு சொன்னார், இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். சீடர்கள் கேட்கின்ற கேள்வி, ஏன் எங்களால் கூடாமல் போயிற்று? அவர் சொல்லுகின்ற காரியம், இவ்வகை பிசாசு, இப்படிப்பட்டதான ஒரு பிசாசு இது. எப்படிப்பட்டதான பிசாசு? எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு பிசாசு இது, எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு பிசாசு இது. இப்படிப்பட்டதான பிசாசு இது என்ன செய்யுமா?
அது சாதாரணமாக போகாது, சாதாரணமாக போகாது. அது ஜபத்தினாலும். என்ன செய்யணும்? நீங்கள் தினந்தோறும் ஜபிக்கணும். கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வரத்தை தக்க வைத்து கொள்ளவும், அதை பயன்படுத்தவும், அந்த வரத்தில் இன்னமும் வளர்ச்சி அடைவதற்கு ஜெபம் பண்ணுங்கயா. நான் உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை கொண்டு நீங்கள் எத்தனை நாள் ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க? ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிறார், நான் உங்களுக்கு கொடுத்த வரத்தை கொண்டு எத்தனை நாட்கள் நீ அதைக்காக ஜெபித்தாய்? கடவுள் உனக்கு பல்வேறு வரங்களை கொடுத்திருக்கிறார். பாடக்கூடிய வரத்தை, இசைக்கருவினை நீட்டக்கூடிய வரத்தை, ஆண்டவர் ஜெபிக்கக்கூடிய வரத்தை, எல்லா வரங்களையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த வரத்திற்காக நீ ஜெபித்திருக்கிறாயா? பிசாசுக்களை விரட்டபடியா சீடர்களுக்கு வரத்தை கொடுத்தார், அதிகாரத்தை கொடுத்தார். ஆனால் இவங்க அதை ஒரு அசால்ட்டாக எண்ணிட்டாங்க. அதுக்காக இவங்க முழங்காலிட்டு அதிலே நாங்கள் இன்னமும் வல்லமையாக ஊழியத்தை செய்யணும்னு ஜெபிக்கலை. அதாங்க ஆண்டவர் சொல்லுகிறார், இவ்வகை பிசாசு நீ அதிகமாய் ஜெபத்தில் இருந்தால் ஒழிய உன்னை விட்டு அது உன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாது. இரண்டாவது சொல்லுகிறார், நீ உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். சும்மா ஜெபம் பண்ணுறதில்ல, உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இவ்வகையான பிசாசு உன்னுடைய வார்த்தைக்கு அது கீழ்ப்படியும், வேறொன்றினாலும் அல்ல. என கண்மான தெய்வ ஜனமே, நீங்கள் எவைகளிலே இன்னமும் ஜெயிக்க முடியாமல் இருக்கிறீர்கள்? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வரங்களை நீங்கள் மண்ணில் புதைத்து வைத்திருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஊழியத்தின் வரங்களை, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மூப்பர் என்றும் பதவியின் வரங்களை, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய திருச்சபையின் ஊழியத்தின் பொறுப்புகளின் வரங்களை நீங்கள் உணர்ந்திருக்கின்றீர்களா? மூப்பர்மார்கள், மாதர் சங்கத்தின் பொறுப்பாளர்கள், வாலிபர் சங்கத்தின் பொறுப்பாளர்கள், சிறுவர்களின் ஊழியத்தின் பொறுப்பாளர்கள், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஊழியத்தை நீங்கள் எவ்வளவாய் எண்ணி, எவ்வளவாய் ஜெபத்தில் நீங்கள் அதற்காக ஜெபித்து கொண்டு வருகிறீர்கள். இதை செய்வதற்கு எனக்கு பலத்தை தாரும் ஆண்டவரே. அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனைகள், குழப்பங்கள், குடும்பத்திலே போராட்டங்கள், குடும்பத்திலே சமாதானமற்ற நிலைமை, குடும்பத்திலே பிரச்சனைகள் அதிகரிப்பு, குடும்பத்திலே இப்படியான வாக்குவாதங்கள், இப்படியான பொறாமைகள், இப்படியான சண்டைகள், அதிலிருந்து விடுதலை இல்லையே, ஏன் ஆண்டவரே எனக்கு நீ பதில் கொடுக்க மாட்டீர்? ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம், நீ இன்னமும் ஜெபிக்கணும். நீ இன்னமும் ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? உபவாசித்திருந்து ஜெபிக்கணும். நீ உபவாசித்திருந்து ஜெபிக்கும் பொழுது நீ கடவுளின் மகிமையை காண்பாய். You will see the wonders and the miraculous doing of Lord Jesus Christ in your life. இவர்கள் உபவாசிப்பதே இல்லை. அப்போ அங்கே சொல்லப்படுது, நீங்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க. அப்போ இவங்க உபவாசிக்கல. இவர்கள் ஜெபத்தில் அதிகமாக தரித்திருக்கிற ஆண்டவர் தனித்திருந்து ஜெபிக்க செல்லுகிற பொழுதெல்லாம் இவங்க படுத்து தூங்கிடுவாங்க. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் குறைந்தால் பிரச்சனைகள் கூடும். நம்முடைய வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கையானது குறைந்து போகிற பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் வரும். அதை நீ ஜெயிக்க வேண்டுமா? நீ ஊக்கமாய் செபி, உபவாசித்திருந்து செபி. உன் குடும்பத்திற்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் கணவனுக்காக, உன் மனைவிக்காக, உன் பெற்றோர்களுக்காக. என கண்மாந்த விசுவாசியே, நீ முழங்காலிட்டு உபவாசித்து நீ செபி, நீ மகிமையை காண்பாய். எங்கள் ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்ன நீ உபவாசித்து ஜெபித்தால் இதுவைகள் நடைபெறும். உங்கள் மனதில் உங்கள் கேள்விகளுக்கு, உங்களுடைய கேள்விகளுக்கு விடை ஆண்டவர் இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கொண்டு கொடுக்கிறார். எத்தகையான பிரச்சனையாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட கடன் தொல்லையாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட போராட்டமாக இருக்கட்டும், நீ உபவாசித்து ஜெபத்தில் தரித்திருந்து கேட்டுவார் ஆண்டவர் கொடுக்கிறாரா இல்லையா என்று. ஜெப வாழ்க்கையே இல்லை, உபவாச ஜெபம் எங்கே இல்லையா? உடைய வாழ்க்கையில் உபவாச நாள், உபவாச ஜெப வேலை இருக்க வேண்டும் மகிமையை காணுவதற்காக. அடுத்தபடியாக வாசிக்க கேட்ட யாக்கோபின் நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை மாத்திரம் வாசித்து நாம் முடிப்போம். யாக்கோபின் நிருபம், இன்றைக்கான நிருப பகுதி யாக்கோபின் நிருபம் 3ஆம் அதிகாரத்தில். இந்த 3ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனத்தை நாம் வாசிப்போம். என் சகோதரரே,
அதிக ஆக்கினை அடைவோம் என்று உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்கள். ஏன் தெரியுமா? ஏன் போதகராகாதிருப்பீர்கள் யாக்கோபு? காரணம், அதிக கணக்கு உண்டு, கணக்கு கேட்கப்படுகின்ற காரியம் உண்டு. அநேகர் என்ன செய்வாங்க? நானும் கூட போதகராயிடுவாங்க. அழைப்பே இல்லாமல் போதகராவாங்க. அவர்களே போதகர்கள் என்று எண்ணி அழைத்து கொள்ளுவார்கள். வேதத்தில் சொல்றார், யாக்கோபு சொல்றாரு, உங்களில் அநேகர் போதகராக நீங்கள் ஆகாதிருங்க. ஏன்னா அங்கே கணக்கு அதிகமாக கேட்கப்படும். அதனால் நான் உங்களை யாரும் போதகருக்கு படிக்காதீங்கன்னு சொல்லலை. வாலிப சகோதரனே, ஊழியத்திற்கு வா. ஆண்டவரிடத்தில் ஜபத்தில் தரித்தெறிந்து உபவாசித்து ஜபித்து கேள், ஆண்டவரே நான் போதகராய் ஆகுவதற்கு உமக்கு சித்தமா, என்னை உடைய ஊழியத்திற்கு அழைங்க என்னங்க. முறைமையாய் சென்று படித்து ஒரு போதகராய் ஆகுவது ரொம்ப நல்லது. நான் ஆண்டவருக்கென்று நீ உன்னை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை அதற்காக ஆயத்தப்படுத்தி உன்னை வளர்த்து அவருடைய நாம மகிமைக்கென்று பயன்படுத்துவார். இங்கே இப்படி சொல்லுகிறார். 2ஆம் வசனத்தை வாசிப்போம். நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் நாம் தவறுகின்றோம். ஒருவன் சொல் தவறாதவனாய் இருப்பான், ஆனால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் போதங்க. அங்கே கடிவாளத்தில் அடைக்க கொள்ளக்கூடியவனாய் இருக்கின்றான். அடுத்து சொல்லுகிற பொழுது அங்கே சொல்லுவார், ஒரு 2 அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 2 உதாரணத்தை சொல்லுவார். 1 கடிவாளமும், 2வது அடுத்து வாசிங்க. குதிரைகளின் வாய்களிலே கடிவாளம் போட்டு அதை முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். அந்த கடிவாளத்தை கொண்டு என்ன செய்வாங்க? அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அடுத்து கப்பல்களையும் பாருங்கள், அது மகா பெரியவைகளாயிருந்தும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அதை நடத்தும்படி நினைக்கின்ற மனுஷன் நினைக்கின்றபடி அது போகுகிற இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக, ஆமாங்க, சிறிதான சுக்கானாலே அது திருப்பப்படும். அந்த ரூடர் என்று சொல்லி சொல்லப்படுகிறார். பெரியதா இருந்தாலும் ஒரு சிறிய அந்த கருவினாலே அவைகள் திருப்பப்படுகிறது. அதே போன்றுதான் குதிரையும் கூட எப்படியாய் இழுத்து பிடித்து அதை இவர்கள் நினைக்கின்ற வண்ணமாக அழைத்து செல்கிறாங்களா? கடிவாளத்தை போட்டு. இங்கே சொல்லப்படுகிற அர்த்தம் என்ன? ஆகவே ஒவ்வொருவரும் நீங்கள் பேசக்கூடிய காரியங்களில் ஜாக்கிரதையாயிருங்கள். உங்கள் நாவை நீங்கள் காத்து கொள்ளுங்கள். எதற்கு இதை சொல்லுகிறார்? இந்த நாவு பொல்லாத ஒன்று. ஒரு காட்டை எப்படி ஒரு சிறிய தீ எரித்து அழித்து விடுமோ அப்படியாய் உன் முழு சரீரத்தையும் உன் முழு வாழ்க்கையும் உன்னுடைய ஜீவனை அழித்து விடும் இந்த நாக்கு. இந்த நாக்கு. ஆகவே உன் வார்த்தையை நீ கவனித்துக்கொள். நீ பேசுகின்ற காரியங்கள் என்ன? விசுவாசத்தின் காரியங்களையும் அவ்விசுவாசத்தின் காரியங்களையும் இதே நாக்கால நீ பேச முடியாது. அதற்காக ஒரு உதாரணத்தை கொடுக்கிற பொழுது 11-12 வசனத்தை வாசித்து முடிப்போம். ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே நீருற்றானது தித்திப்பான ஜலத்தை கொடுக்குமா? எப்படி கொடுக்கும்? ஒற்பான ஒரு நீருற்றி தித்திப்பான ஒரு ஜலத்தை கொடுக்குமா? முடியாது. ஆகவே நீ கிறிஸ்துவுக்கென்று நீ வாழ வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்காக வாழணும். உன்னுடைய ஜீவியத்தில் ஆண்டவருக்கு இடம் கொடுப்பாய் என்று சொன்னால் ஆண்டவருக்கேற்ற ஒரு ஜீவியத்தை மாத்திரம் நீ ஜீவிக்க வேண்டும். அதுவே கிறிஸ்துவ ஜீவியம், அதுவே சாட்சியின் ஜீவியமாயிருக்கும். உன் முழு விசுவாசத்தை
கிறிஸ்துவின் மீது நீ வைக்க வேண்டும். உன் முழு விசுவாசத்தை நீ கிறிஸ்துவின் மீது நீ வைக்க வேண்டும். அனலும் என்று குளிரும் என்று வாழக்கூடாது. அனலும் என்று குளிரும் என்று வாழ்வாய் என்று சொன்னால் நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். உலகத்திற்கு ஒரு வேஷம், கடவுளிடத்தில் ஒரு வேஷம், உலகத்திற்கு பாதி கடவுளுக்கு பாதி என்கின்ற வாழ்க்கையை கடவுள் ஒரு காலமும் விரும்பவே மாட்டார். ஆகவே கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒரு சாட்சியான வாழ்க்கை, கிறிஸ்து அழைத்திருக்கின்ற அழைப்புக்கு ஏற்ற ஒரு ஜீவியத்தை நாம் ஜீவிக்க தெய்வன் தாமே நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்தி காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காக்க கிடவது. ஆமென். கடவுளே, சுத்த இருதயத்தை என்னிலே சேருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தே நின்று என்னை தள்ளி விடாதேரும். உமது பரிசுத்தாவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளாதேரும். உமது இரட்சண்ய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவியை தாங்கும்படி செய்யும். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பரலோக கடவுளே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மாய் ஸ்தோத்திரிக்கின்றோம். கடவுளே, இவ்வேளையிலுமாய் கொடு ராஜா, உம்மை அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான ஒரு புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்காய் ஸ்தோத்திரம். ஆம் கடவுளே, நாங்கள் கேட்ட திருவசனத்தை போல நீர் ஆண்டவரே விடுதலை கொடுக்கக்கூடிய கடவுளாய் இருக்கிறீர் சுவாமி. அந்த அன்பு மகனை அலக்கழித்து கொண்டிருந்த பொல்லாத சத்துருவின் கிரியைகளை, பிசாசின் அந்தகார அந்த அழைக்கலைப்பை என் தேவனை நீக்கி போட்டிரே. அவனமாய் கொடுக்கத்தாவே உம்முடைய மக்கள் சுவாமி ஆண்டவரே சத்துருவின் கிரிகளினால் பல்வேறுபட்ட அலக்கழிப்பினால் இருக்கக்கூடிய மக்களை ஆண்டவர் நீர் கண்ணோக்குவீராக ராஜா. அந்த அன்பு தகப்பனை போலப்பா ஆண்டவரே, என்னிடத்தில் அவிசுவாசம் உண்டு, அந்த அவிசுவாசத்தை நீக்கம் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு விசுவாசிகளையும் கடவுள் நீர் தொடுங்க. ஒவ்வொருவருக்கும் நல்ல விசுவாசத்தை கொடுப்பீராக. நல்ல விசுவாசத்தை கொடுத்து விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்பதை உணரத்தக்கதாக ஆண்டவரே அவ்விசுவாசங்களை நீக்கி விசுவாசமுள்ள ஆண்டவரே சந்ததிகளாய் இருக்க நீர் கிருபை பாராட்டுங்க. உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி அநேகரை ஆசீர்வதித்த கடவுள் நீர். இப்பொழுதுமாய் கூட கர்த்தாவே அவ்விசுவாசம் நீக்கப்பட்டு விசுவாசத்தில் உறுதியாய் நிற்க வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவரையும் கடவுள் நீர் தொடுங்க, ஆசீர்வதிங்க. இதோ இந்த வேளையிலுமாய் கூட கர்த்தாவே, இதோ சுவாமி மலான் பாஸ்டேட்டின் 3 திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். 3 திருச்சபையின் மக்களையுமாய் ஒவ்வொரு குடும்பங்களையுமாய் ஒவ்வொரு தகப்பன்மார் தாய்மார்களுக்காய் ஜெபிக்கிறோம். தங்கள் பிள்ளைகளுக்கென்று அவர்கள் எடுத்துக்கொள்ளுகிற பிரயாசங்கள் முயற்சிகளை ஆசீர்வாதிங்க. அவருடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதத்திற்காக ஏங்கக்கூடிய பெற்றோர்களை அப்பா அவருடைய விசுவாசத்தின்படி நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பனே. இதோ இந்த வேளையிலுமாய் கொடுக்கத்தாவே ஒவ்வொரு குடும்பத்தின் பெற்றோர்களுக்காய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கென்று அவர்கள் எடுத்துக்கொள்ளுகிற பிரயாசங்கள் முயற்சிகளில் தெய்வ கிருபை இருந்து வழிநடத்துவதாக. அது மாத்திரமின்றி கர்த்தாவே இந்த நேரத்தில் கூட ராஜா அருமையான ஆண்டவரே அன்பு சுவாமி கர்த்தாவே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் என் கடவுள் நீர் ஆசீர்வதித்து ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் தேவைப்படக்கூடிய நல்ல ஆரோக்கியத்தையும் சுகம்பலன் ஜீவனை தாரும். வீட்டிலிருந்து பணியாற்றி வரக்கூடிய ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் ஏற்ற நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க. ஆண்டவரே, அவர்கள் கடின உழைப்போடு உழைக்கின்ற பொழுது அந்த உழைப்புக்கேற்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. உயர் படிப்புகளை படித்து வரக்கூடிய அருமையான அன்பு வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் கல்வியின் வரங்களையுமா நீர் தருவீராக. தங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றத்தை காணும்படியாக நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அன்பு குழந்தைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். குழந்தைகளுக்கேற்ற நல்ல சுகம் பலன் ஜீவன் நல் ஆரோக்கியத்தை கொடுத்து நீர் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். என்
தேவனீர் அப்படியாய் செய்வதற்காக உமக்கு நன்றி 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 கர்த்தாவே. இதோ இந்த வேளையிலுமாய் கொடு ராஜா. அது மாத்திரமின்றி சுவாமி வயது முதிர்ந்த பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வயது முதிர்ந்தவர்கள் எங்கள் குடும்பங்களில் இருப்பது அது எத்தனை ஆசீர்வாதம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படி இருக்க கர்த்தாவே, எங்கள் ஆண்டவரே, குடும்பங்களில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த பெரியவர்களை, சபையில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த பெரியவர்களை கடவுளை தொடுங்க, ஆசீர்வதிங்க ராஜா. பலவீனமாக இருக்கக்கூடிய மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நீர் அவர்களுக்கு ஏற்ற நல்ல சுகம், பலன், ஜீவன், நல்ல ஆரோக்கியத்தையுமா நீர் கொடுத்து காத்துக்கொள்ளுங்க. வீடுகளிலும் மருத்துவமனைகளிலுமாக சிகிச்சை பெற்று வரக்கூடிய ஒவ்வொருவரையும் கடவுள் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தியருளும். அது மாத்திரமின்றி கர்த்தாவே, இந்த நேரத்திலுமாய் கொடு ராஜா. ஆண்டவரே சுவாமி, எங்களுடைய இந்திய தேசத்திற்காக, தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மாநிலங்களுக்காக ஆண்டவரே, மாநிலத்தின் ஆண்டவரே தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்தின் முன்னேற்றத்திற்காக அவர்கள் அரும்பாடுபடத்தக்கதாக அவர்களுடைய பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாம் கடவுளுடைய நாமம் மகிமையடையத்தக்கதாக தேவனின் கிருபை பாராட்டுங்க. அவர்கள் சுவாமி கடவுளுக்குள்ளாக தங்களை ஒப்பு கொடுத்து, கடவுளுக்குள்ளாக தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்திட கர்த்தர் நீர் அருள் புரிவீராக. இதோ இவ்வேளையிலுமாய் கொடு கர்த்தாவே, ஒரு விசையாய் கொண்டவரே. இதோ சுவாமி, எங்களுடைய ஆண்டவரே சபையில் இருக்கக்கூடிய ஆண்டவரே, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அன்பு மக்களுக்காக, வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய அன்பு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தாயகத்திற்கு சென்றிருக்கக்கூடிய மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய எண்ணங்கள், நோக்கங்கள், ஆண்டவரே காரணங்களை நீர் அறிந்தவராயிருக்கிறீர். அவர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் தேவ கிருபை அவர்களை சூழ்ந்திருந்து ஏற்று நல்ல சுகம், பலன், ஜீவன், நல் ஆரோக்கியத்தை கொடுத்து நீர் வழி நடத்துவீராக. இதோ இவ்வேளையிலுமாய் கொடு கர்த்தாவே, ஒரு விசையப்பா உமது கரத்திற்குள்ளாக எங்களை தாழ்த்தி உமது கரத்திற்குள்ளாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வாரம் முழுவதுமாக எங்களோடு தங்கிரும். இந்த வாரத்தின் எல்லா பிரயாசங்கள், பிரயாணங்கள், முயற்சிகள், எடுத்துக்கொள்ளக்கூடிய அத்தனை காரியங்களையும் உமது பொற்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நீரை பொறுப்பேற்றுக்கொண்டு உம்முடைய நாம மகிமைக்கென்று நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. நாங்கள் கேட்டவைகளும் கேட்க மறந்த சகல இகவர நன்மைகளை கடவுள் தாமே நீர் பருவதத்திலிருந்து எங்களுக்கு கட்டளையிட்டு ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் அன்பு நிறைந்த தந்தையே, ஆமென். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல் பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையென்று எங்களை ரட்சியும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே சுவாமி. ஆமென். நாம் அமர்ந்திருந்து பாடல் புத்தகத்தில் 627 பாடலினை நாம் பாடுவோம். பாடலெண் 627. உம்மை போல் யாருண்டு எந்த நேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. பாவ பீடியினில் சிக்கி நான் உழன்றேன், தேவாத்தாம் அன்பினால் மன்னித்தேன். பாவ பீடியினில் சிக்கி நான் உழன்றேன், தேவாத்தாம் அன்பினால் மன்னித்தேன். உம்மை போல் யாருண்டு எந்த நேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. உலகம் மாமிசும் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன். நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்னையா தேடி நீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்தோர் துரோகி நான். என்னையா தேடி நீர் ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கு இனி நான். உம்மை போல் யாருண்டு எந்த நேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும். நோருக்கும் ஊருக்கும் உடையும் வானையும்
உமக்கு உகந்த தூய அரிரமாம் ஐம்பொறிகளையும் உமக்குள்ளடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும் வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ ஆக்கினி என் உள்ளம் இறக்கும் உம்மை போல் யாருண்டு எந்த நேசுநாதா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு வீட்டிலும் ஊரிலும் செல்லமேடமெங்கும் சோதனை வந்திடில் கர்த்தர் நீர் காத்திடும் மேசையா வருகை வரையில் பலரை சிலுவை கருகில் அழைக்க ஏவிடும் முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தினந்தோறும் தேவா உணர்த்தும் உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வாராமல் காத்திடும் உம்மை போல் யாருண்டு எந்த நேசுநாதா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. நாம் அனைவரும் எழுந்து நின்று அல்லது முழங்காலிட்டு நாம் கடவுளை நோக்கி வேண்டுதல் செய்வோம். அன்பின் பரலோக தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். கடவுளை நாங்கள் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்டு உமது நல்ல ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை போல் யாருண்டு எங்கள் இயேசுநாதா என்று சொல்லி உமது அன்பை ருசித்தவர்களாய் உமது ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவித்தவர்களாய் நாங்கள் உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். கடவுளே, இந்த நாளிலுமாய் கொடு சுவாமி, உமது அளவில்லா இரக்கத்தினாலும் கிருபையினாலும் ஆசீர்வாதத்தை பெற்ற ஒவ்வொரு உம்முடைய அன்பு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் பிறந்த நாளை காணக்கூடிய மனநாளை காணக்கூடிய உம்முடைய அன்பு மக்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்நாளிலே பிறந்த நாளை காணுகின்ற அருமையான அன்பு திரு லிவின் ஆண்டோனி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கடவுள், நீர் அன்பு மகனுக்கு ஒரு புதிய ஆண்டினை நீர் கட்டளையிட்டரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அன்பு சகோதரர் திரு ஞானையன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்பு ஞானையா அவர்களை நீர் ஆசீர்வதித்து இந்த நாளில் அவரும் ஒரு பிறந்த நாளை காணுவதற்கு நீர் கடவுள் நீர் கட்டளையிட்டதற்காக உமக்கு நன்றி சுவாமி. தொடர்ந்து சுவாமி, இந்த வாரத்தில் பிறந்த நாளை காண இருக்கின்ற அருமையான சகோதரர் திரு பிரபு தாஸ் ஆனந்த் அவர்களுக்காக, திருமதி சோனியா விஜயன் அவர்களுக்காக, திரு சார்லஸ் ஞானப்பிரகாசம் அவர்களுக்காக, திருமதி கன்னிமரி மரியாள் சர்க்குணம் அவர்களுக்காக, திரு ராஜந்துரை அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கடவுளே, இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இன்னொரு புதிய ஆண்டை காணுகிற பொழுது அந்த ஆண்டின் ஆசீர்வாத நன்மைகளை நீர் குறைவின்றி நீர் கொடுத்து வழி நடத்துவீராக. தகப்பனே, மனநாளினை காணுகின்ற அருமையான அன்பு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கடவுள், நீர் அவர்களையுமாய் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய அளவற்ற இரக்கத்தினால கிருபையினால நீர் முடிசூற்றி காத்து கொள்ளுவீராக. திரு அப்பாதுரை அவர்களுக்காக, திருமதி அனிதா அப்பாதுரை அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கடவுள், நீர் அவர்களையுமாய் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நமது மீட்பர் லூத்தரன் திருச்சபையின் தலைவராக பொறுப்பேற்று ஊழியத்தை செய்து வருகிற அருமையான திரு அப்பாதுரை அவர்களை கடவுள் நீர் இன்னமும் ஆசீர்வதித்து நீர் ஆண்டவர் உம்முடைய நாமம் மகிமைக்கென்று பயன்படுத்த உதவி செய்தருளும். இவ்வேளையிலுமாய் கொடு கடவுளே, உம்முடைய அன்பின் கரமானது ஒவ்வொரு மக்களோடு தங்கியிருக்கட்டும், தாபரிக்கட்டும். எடுத்துக்கொள்ளுகிற எல்லா பிரயாசங்கள் முயற்சிகளிலுமாக தங்கியிருப்பதாக. ஆண்டவரே, அப்படியாய் இந்த வாரத்தை துவங்கி கொடுத்த கடவுள், இந்த வாரம் முழுவதுமாக நீர் எங்களோடு தங்கிரும். இந்த வாரத்தின் சகல ஆசீர்வாத நன்மைகளை நீர் குறைவின்றி கொடுத்தருளும். பிரயாணங்கள், பிரயாசங்கள், முயற்சிகள், எங்களுடைய தேவைகள், வேண்டுதல்கள், ஆண்டவரே, வேலைகள், ஊழியங்கள் எல்லாவற்றிலும் தேவ கிருபை தங்கியிருந்து உம்முடைய இரக்கத்தினாலும் உம்முடைய தயவினாலும் நீர் முடிசூற்றி நீர் காத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறோம்.
ஒரு விசை ஆண்டவரே எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களில் விசுவாசம் குறைவுகள் உண்டு, அவ்விசுவாச சூழ்நிலைகள் உண்டப்பா. அவைகள் எல்லாவற்றையும் நீக்கி முழுமையான விசுவாசத்தை உம்மிலே நாங்கள் கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ உதவி செய்யும். ஆண்டவரே, ஆராதனையில் குற்றங்கள் குறைகள் இருக்குமானால் தயவாய் பொறுத்து மன்னியும். நேர்த்தையாய் நாங்கள் உம்மை தொழுது கொள்ள வழி நடத்துங்க. தாழ்த்துகிறோம், உமது கரத்திற்குள் ஒப்புக் கொடுக்கிறோமே. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் தாழ்மையாய் செபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் அன்பு நிறைந்த தந்தையே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தின் மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமமே என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரே. ஆத்துமமே என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரே. ஆண்டவர் செய்த நன்மைகட்காய் என்றென்றும் ஸ்தோத்தரே. ஆண்டவர் செய்த நன்மைகட்காய் என்றென்றும் ஸ்தோத்தரே. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காய் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரே. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காய் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரே. ஆத்துமமே என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரே. ஆத்துமமே என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரே. அனைவருக்கும் ஸ்தோத்திரம். மாணவர்களே, இந்த வாரத்தில் பிறந்த நாளினை காணுகிற மனநாளினை காணுகிறவர்களை 3 திருச்சபையின் சார்பாக நாம் வாழ்த்தினை தெரிவிப்போம். இந்த நாளிலே பிறந்த நாளை கண்டிருக்கின்ற நமது மீட்பர் லூத்தரன் திருச்சபையினுடைய விசுவாசி திரு லிவின் ஆண்டனி அவர்களை 3 திருச்சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு வாழ்த்துகின்றோம். அவனமாகவே வருகின்ற 13ஆம் தேதி அன்று திருத்துவ தமிழ் லூத்தரன் திருச்சபையின் விசுவாசி அன்பு செல்வி ஆனி கிரேஸ் சாமியல் அவர்கள் பிறந்த நாளினை காணுகிறார்கள். 14ஆம் தேதி அன்று பிரபுதாஸ் ஆனந்த் மூப்பனார் ஐயா அவர்கள் தங்கள் பிறந்த நாளினை காணுகிறார்கள். 15ஆம் தேதி அன்று திருமதி சோனியா விஜயன் அவர்கள் தங்கள் பிறந்த நாளினை காணுகிறார்கள். 16ஆம் தேதி அன்று திரு சார்லஸ் ஞானப்பிரகாசம் மூப்பனார் அவர்கள் பிறந்த நாளினை காணுகிறார்கள். நமது மீட்பர் லூத்தரன் திருச்சபையை சேர்ந்த விசுவாசி 13ஆம் தேதி அன்று திருமதி கன்னிமரியால் சர்க்குணம் அவர்கள் பிறந்த நாளினை காணுகிறார்கள். 18ஆம் தேதி அன்று திரு ராஜந்துரை ஜெயராஜ் அவர்கள் பிறந்த நாளினை காணுகிறார்கள். மற்றும் இந்த நாளிலே தூய பவுல் லூத்தரன் திருச்சபையை சேர்ந்த ஞானையா அவர்கள் பிறந்த நாளினை காணுகிறார்கள். 15ஆம் தேதி அன்று நமது மீட்பர் லூத்தரன் திருச்சபையை சார்ந்த திருச்சபையினுடைய தலைவர் திரு அப்பாதுரை ஐயா அவர்களும் திருமதி அனிதா அப்பாதுரை அவர்களும் தங்கள் திருமண நாளினை காணுகிறார்கள். இவர்கள் அனைவரையும் 3 திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம். நன்றி.